அருணாசுரன் ஒரு அசுரன் இருந்தாங்க. அவன் வந்து ரொம்ப அட்டுழியம் பண்ணிட்டு அரக்கத்தனம் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒரு வரம் வாங்கியிருந்தான் பிரம்மா கிட்ட. 2 கால் உயிரினம் 4 கால் உயிரினத்தால் அவனுக்கு சாவு வரக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருந்தான். அந்த சமயத்தில் இங்கே பஞ்சமும் ஏற்பட்டதுங்க. பார்வதி தேவி என்ன பண்ணாங்க, காமதேனுக்கிட்ட உன்னுடைய மகள் நந்தினியை பூலோகத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது நந்தினி வந்து அழுதான், நான் போக மாட்டேன், அங்கே பாவம் பண்ண மக்கள் தான் இருக்கிறாங்க, என்னை அனுப்பாதீங்கன்னு அழும்போது உமையால் சொன்னாலாம், நீ பசுவை போட்டுதான்னு பயப்படுற, நதியாக போ, புண்ணியம் நிறைந்த நந்தினி நதியாக ஓடு போய் அங்கே ஒரு காலகட்டத்தில் உன்னோட மடியில் நான் வந்து இங்கே உட்காடுறேன் அப்படின்னு பார்வதி தேவி வரம் கொடுத்து நந்தினி அனுப்புகிறாங்க. நந்தினியும் சந்தோஷமாக இங்கே ஆறாக ஓடுறாங்க. அந்த ஆறு தான் இந்த நந்தினி ஆறு. பார்வதி தேவி ஒரு மோகினி மாதிரி வந்து அவனை அப்படியே மயக்கி ஆடிக்கிட்டே வந்து ஒரு பெரிய பாறை மாதிரி உருமாறி அங்கே நின்றுடுறாங்க. அந்த பாறை பின்னாடி தேனி கூட்டம், அதாவது ஹனிபீஸாக வராங்க. ஹனிபீஸுக்கு 4 கால் இல்லை, 2 கால் இல்லை, 6 கால் தானுங்க. அந்த ஹனிபீஸ் கூட்டம் அப்படியே வந்து அந்த அசுரனை சாவடித்து வதம் பண்ணிடுறாங்க. அதனால அந்த அம்மா கோபமாக இருக்கிறாங்க துர்காதேவி. இங்கே கோபமாக இங்கே லிங்க வடிவில் சுயம்புவாக தோன்றுறாங்க. அதாவது நந்தினியோட மடியில் லிங்க வடிவில் தான் இருக்காங்க. அந்த வடிவை வந்து அவங்க துர்காதேவி மாதிரி தங்க கவசம் வச்சு சின்னதாக தான் இருக்க சேலை, அதுதான் இங்கே வழிபடுறாங்க. அம்மா கோபமாக இருக்கிறதுனால இளநீர் நிறையா விற்கிறாங்க. நம்ம இளநீர் வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா நாளைக்கு காலையில் அபிஷேகம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நந்தினி தேவியோட மடியில் இந்த துர்காதேவி அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த அம்மாவுக்கு கட்கில் துர்கா பரமேஸ்வரி அப்படின்னு பேருங்க. சின்ன கோயில் தான், உள்ளே போனோம்னா நல்லா தெய்வீகமாக இருக்குது. ஒரு சுற்றி வெளியே வந்துட்டோம். பிரசாதம் குங்குமம் கொடுத்தாங்கங்க. இங்கே இந்த அம்மா கிட்ட வந்து நதியில் ஓடுறதுனால அம்மா கிட்டேயும் ஈரமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. பிரசாதமும் ஈரமாக தான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேங்க. ஓரளவு ஈரமாக தான் இருந்தது. நான் வாங்கி டப்பாவில் வச்சுக்கிட்டேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த கோயில் போகலாம் வாங்க.